வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது துளிரின் பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் எம்பி ராமநாதன் அர்ஜுனா அதிரடியாக கைது. யாழில் டிக்டாக் காதலனுடன் வீட்டை விட்டு ஓடிய சிறுமி. நிதியமைச்சு வளாகத்தில் மக்கள் போராட்டம். இலங்கையில் மீண்டும் உச்சம் தொடும் தங்கத்தின் விலை. கிளிநொச்சியில் மகனை காணாது தேடிய தாய் தந்தைக்கு காத்திருந்த அதிர்ச்சி. வீட்டின் கூரை மீது ஏற முயற்சித்த பெண்ணுக்கு ஏற்பட்ட சோகம். மத்தள ராஜபக்ஷ சர்வதேச விமான நிலையம் தொடர்பில் அரசின் புதிய அறிவிப்பு. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா சற்று முன்னர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இளவாலை போலீசாரினால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தமது தனிப்பட்ட பாதுகாப்பு துப்பாக்கியை காட்டி பெண் ஒருவரை அச்சுறுத்திய சம்பவம் தொடர்பில் இளவாலை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்த நிலையில் இளவாலை போலீஸ் நிலையத்திற்கு வாக்குமூலம் அளிக்க அர்ஜுன ராமநாதனை அழைத்து வாக்குமூலங்களை பதிவு செய்த பின்னர் அவரை கைது செய்துள்ளார். யாழ்ப்பாணம் இளவாலை பெரிய விளான் பகுதியில் அர்ஜுனாவுக்கும் பொதுமக்களுக்கும் இடையில் ஏற்பட்ட மோதல் சம்பவம் தொடர்பிலேயே இந்த கைது நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் கைத்துப்பாக்கியை ஏந்தியவாறு பெண்களுடன் முரண்படும் காணொலி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வந்த நிலையில் தற்போது அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இவரை மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணத்தில் டிக்டாக் காதலனுடன் வீட்டை விட்டு வெளியேறு 15 வயது சிறுமியை போலீசார் மீட்டு விசாரணை நடத்திய போது அவர் ஏற்கனவே மற்றொரு நபரால் பாலியல் வன்புணர்வுக்குட்படுத்தப்பட்ட அதிர்ச்சி தகவல் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. இளவாலை மாதகள் பகுதியில் இடம்பெற்ற இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வரும்போது டிக்டாக் செயலி மூலம் அறிமுகமான நெல்லியடி போலீஸ் பிரிவில் உள்ள கரப்பட்டி பகுதியைச் சேர்ந்த 21 வயது இளைஞன் ஒருவனுடன் குறித்த 15 வயது சிறுமி வீட்டை விட்டு வெளியேறியுள்ளார். இதுகுறித்து பெற்றோர் அளித்த புகாரை அடுத்து நெல்லியடி போலீசாரின் உதவியுடன் அந்த ஜோடியை இளவாலை போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட இளைஞரிடம் நடத்திய விசாரணையில் சிறுமியை தனது வீட்டுக்கு அழைத்து சென்றது உண்மைதான், ஆனால் அவருடன் தவறாக நடக்கவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். சட்ட நடைமுறைப்படி சிறுமியை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்திய போது அவர் பாலியல் வன்புணர்வுக்குள்ளாக்கப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து சிறுமியிடம் போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டனர். இதன்போது தற்போதைய காதலனுடன் செல்வதற்கு முன்பாக தனது பகுதியைச் சேர்ந்த 21 வயதான முன்னாள் காதலன் ஒருவனால் தான் வன்புணர்வுக்குள்ளாக்கப்பட்டதாக அந்த சிறுமி வாக்குமூலம் அளித்துள்ளார். சிறுமியின் வாக்குமூலத்தை தொடர்ந்து அவரது முன்னாள் காதலனையும் போலீசார் உடனடியாக கைது செய்தனர். தற்போது 21 வயதுக்கு முன்னாள் மற்றும் தற்போதைய காதலர்கள் இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவர்கள் இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இளவாலை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கை திரைசேரி வெளிநாட்டு கடன் தவணையாக செலுத்திய 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் பணம் வேறொரு தரப்பின் கைக்கு சென்ற சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து சர்வஜன அதிகாரம் இன்று கவனஈர்ப்பு போராட்டம் ஏற்பாடு செய்திருந்தது. இந்த போராட்டம் இன்று முற்பகல் நிதியமைச்சின் வளாகத்துக்கு முன்பாக நடைபெற்றது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவும் இச்சம்பவத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று காலை இலங்கை மத்திய வங்கிக்கு முன்பாக போராட்டம் ஒன்றில் ஈடுபட்டது. இந்த விவகாரத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து மேலும் பல போராட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. அத்துடன் அறகலையவின் பிரஜைகள் அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்ட மற்றொரு போராட்டமும் இன்று மத்திய வங்கிக்கு முன்பாக நடைபெற்றதும் குறிப்பிடத்தக்கது. உலக சந்தையில் தங்கத்தின் விலை அதிகரித்துள்ளதை தொடர்ந்து இலங்கையிலும் தங்கத்தின் விலை கணிசமாக உயர்வடைந்துள்ளது. இன்று உலக சந்தையில் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை $4,725 வரை அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமையுடன் ஒப்பிடுகையில் இன்று நாட்டில் தங்கத்தின் விலை சுமார் $2,000 அதிகரித்துள்ளது. கொழும்பு செட்டியார் தெருவில் இன்று காலை நிலவரப்படி 22 கேரட் தங்கம் பவுன் ஒன்றின் விலை $3,65,200 அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் 24 கேரட் பவுன் ஒன்றின் விலை $3,97,000 வரை அதிகரித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கிளிநொச்சி பூநகரே கிராஞ்சி பகுதியில் 19 வயதுடைய இளைஞன் ஒருவன் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இச்சம்பவம் நேற்றிரவு காணப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் இரவு பல மணி நேரமாகியும் இளைஞனை காணவில்லை என தாய் மற்றும் தந்தை தேடியுள்ளனர். எனினும் தனது மகன் நண்பர்களுடன் சென்றிருப்பார் என்ற எண்ணத்தில் அவர்கள் உறக்கத்துக்கு சென்றுள்ளதாக உறவினர்கள் குறிப்பிட்டுள்ளனர். குறித்த இளைஞனின் தந்தை மாடு வெட்டுவதற்காக சென்ற நிலையில் மரம் ஒன்றில் தூக்கில் தொங்கிய நிலையில் இளைஞன் உயிரிழப்பதை அவதானித்திருப்பதாக தெரியவந்துள்ளது. இளைஞன் உயிரிழந்தமைக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை.
இச்சம்பவம் குறித்து ஏபுரம் போலீசாருக்கு உடனடியாக ஊரவர்களினால் அறிவிக்கப்பட்ட நிலையில் தாமதமாகவே போலீசார் அங்கு வந்து சென்றதாகவும் தற்போது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. லக்கலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ரணகுரேகம பகுதியில் ஏணியிலிருந்து தவறி விழுந்த பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். காயமடைந்த குறித்த பெண் லக்கலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் நேற்று உயிரிழந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். உயிரிழந்தவர் அனுராதபுரம் பகுதியைச் சேர்ந்த 63 வயதுடைய பெண் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். குறித்த பெண் ஏணியொன்றின் உதவியுடன் வீட்டின் கூரை மீது ஏற முயற்சித்த போது எதிர்பாராத விதமாக அதில் இருந்து கீழே விழுந்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இச்சம்பவம் தொடர்பில் லக்கலை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். ஹம்பாந்தோட்டை மத்தள ராஜபக்ஷ சர்வதேச விமான நிலையத்தை இன்னும் திறன்பட இயக்குவதற்கு பொருத்தமான முதலீட்டாளர்களை கூறுவதற்கு துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. உள்ளூர் அல்லது வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நிறுவனங்கள் மற்றும் கூட்டு முயற்சிகளுக்கு இந்த வாய்ப்பு திறந்திருப்பதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. இருப்பினும் முன்மொழிவுகளை சமர்ப்பிக்கும் அனைத்து நிறுவனங்களும் நாட்டின் தற்போதைய சட்ட முறைமைக்கு இணங்க இலங்கையில் பதிவு செய்யப்பட வேண்டிய நிறுவனங்களாக காணப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தேர்ந்தெடுக்கப்படும் முதலீட்டாளர்கள் மத்தள விமான நிலையத்தின் விமான செயல்பாட்டு பகுதியில் நடைபெறும் விமானங்களின் தரையிறக்கம் மற்றும் புறப்பாடு உள்ளிட்ட அனைத்து அன்றாட சிவில் விமான போக்குவரத்து செயல்பாடுகளையும் நிர்வகிப்பதற்கு பொறுப்பாவார்கள். மேலும் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் அதிகம் கூடும் பகுதிகளில் நடைபெறும் அனைத்து தரைவழி சேவைகள் செயற்பாடுகளும் இந்த முதலீட்டு திட்டத்தின் கீழ் நிர்வகிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் நடைபெறும் சம்பவங்களை செய்திகளாக உடனுக்குடன் உண்மை தரவுகளுடன் அறிந்து கொள்ள தொழில் செய்திகளுடன் இணைந்திருங்கள். உடனுக்குடன் தகவல்களை பெற்றுக்கொள்ள தொழில் செய்திகளை சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளவும்.